கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 மாதங்கள் தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். நாம் எதிர்பார்த்த நன்மைகள் சிலது கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் பல உங்களை வந்து சேர்ந்திருக்கோம். ஆனால் 3 மாதமும் பார்த்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த 4வது மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் துவக்கத்தில் வர்றோம். உங்களுக்கான வார்த்தை இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி நடத்துவார், நாம் என்ன செய்ய போகிறோம், வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குது, இந்த வெயிலின் கொடுமை அக்கினி எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்ற ஒரு பயம் இருக்குமானால் பயப்படாதுங்க. ஒரு வார்த்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து யாருக்கு ஒத்தாசை வரும்? எனக்கு. யாருக்கு? எனக்கு. அப்போ எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஒரு மாற்றம் இல்லை. உதவிகள் உங்களை தேடி வரும். வேதத்தில் விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்ல கர்த்தர். இந்த விவிலியத்தில் அழகான வார்த்தை சொல்லியிருக்கு. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கான உதவி உன்னை தேடி வரும். உனக்கான உதவி உன்னை தேடி வரும். இந்த மாதத்தில், இந்த 2வது மாதம், இந்த 4வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவ்வளோதான். எவ்வளோ அழகான வார்த்தை. விண்ணையும் மண்ணையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கான உதவி உன்னை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் உதவிகள் உங்களை தேடி வரும். நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ எதிர்பார்ப்பதற்கு மேலே கர்த்தரிடத்திலிருந்து நீ எதிர்பார்த்திராத உதவி உன்னை தேடி வரும். ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12-13வது வசனத்தில் ஆபிரகாம் சற்றும் எதிர்பார்த்திராத வேளையில் அவருக்கான உதவி அவனை தேடி வந்தது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன்னுடைய மூத்த குமாரன், செல்ல குமாரன் என்று பார்க்காமல் தேவனுக்காக அவரை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று காண்கிறேன். அப்ப தேவனுக்கு பயப்படுறவனுக்கு ஆண்டவர் என்ன உதவி செய்வார்? ஆபிரகாம்கிட்ட ஒன்று கேட்டார். உன் புத்திர, உன் மகனை எனக்கு பலியிடு. அவனும் போயிட்டான். பலியிட அவன் அந்த கத்தி எடுத்து ஓங்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனை தேடி வருது. அதான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கான உதவி உங்களை தேடி வரும். ஒன்றும் உங்களை நஷ்டப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். ஆபிரகாம் ஈசாக்கை இழக்க கர்த்தர் விடலை. அதுக்கு பதிலாக அடுத்த வசனத்தில் பாருங்க, 13வது வசனத்தில் பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, எப்படி இவ்வளவு அழகான, பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டு இருக்க ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு ஆட்டுக்கடாவை அவன் பார்க்க வைத்த கர்த்தர். கொம்பு சிக்கி போய் பின்னால் இருக்கு. அப்போ அந்த மலை பிரதேசத்தில் ஒரு தனியாக ஒரு ஆடு அங்கே எப்படி வந்ததுன்னு சிந்தித்து பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த பக்கம் நல்ல பாதையில் ஆபிரகாம் ஈசாக்கு நடந்து வரும்போது அதனுடைய பேரலாக இன்னொரு பக்கமாக ஆடை கர்த்தர் அனுப்பி வைத்தார். உங்களுக்கான உதவி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுட்டு, அது முன்குறிக்கப்பட்டுட்டு. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், இதே போல் ஒன்றே இழக்க மாட்டீங்க. உங்களுக்கான உதவியை கர்த்தர் எந்த வழியிலேயாவது உங்கள் கையில், எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றாரோ அதே போல் உங்கள் கையில் கிடைக்க வைப்பார். என்ன ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம். யோவானுக்கு எழுதின புத்தகம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தில் 6வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்
நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். இவ்வளவு போதும். அப்பொழுது நீங்க எதை எதிர்பார்த்து என்ன வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கான கிரையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வார்த்தை. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. நீங்க கடந்த 3 மாதமாக சென்று போன கடந்து போன வருடங்களில் பல வருடங்களாய் நீங்க உழைத்த உழைப்பிற்கான ஊதியம் உங்களுக்கு தேடி வராமல் இருந்திருக்கலாம். ஆனா எப்படி பேதுருவிட்ட ஆண்டவர் வலது புறமாய் வலையை போடு சொன்ன உடனே எப்படி வலை கிடைத்த, வலை கிளியத்தக்க 153 பெரிய மீன்கள் கிடைத்ததோ, நான் சொல்றேன் நிச்சயமா நீங்க உழைத்த உழைப்பிற்கான பலனை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க உண்மை. நிச்சயமா சொல்றேன், உங்க கையில கிடைக்க பண்ணுவார். 11வது வசனத்துல பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள். இது 11வது பாருங்க. பேதுரு படகுல ஏறி பார்த்தா 153 பெரிய பெரிய மீன்கள் மட்டும் 153. பலவீனப்பட்ட வலை கிளியல்ல, ஒரு படகு நிரப்பக்கூடிய வலை தான் அது. ஒரு படகு நிறைய மீன் பிடிக்கக்கூடிய வலை தான் உண்டு. ஆனா 2 படகு நிறைய மீன்கள் நிரப்ப அந்த வலை கிளியல்ல. நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாகம் சற்றும் சேதமடையாமல் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்க அந்த 4வது மாதத்துல உங்களுக்கான உதவி எப்படி பேதுரு எதிர்பார்த்தராத வேளையில இயேசுவே வந்து அந்த உதவியை செய்தால், உங்களுக்கான உதவி இயேசுவை வைத்து இயேசுவே வந்து உங்களுக்கு செய்வார். எப்படி கஷ்டமா நம்ம சிறைச்சால ஒரு அனுபவமா நான் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அடுத்த நாள் காலையில் வந்திருந்தா அவனை சிறைசேதம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முந்தின நாள் ராத்திரி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:7 வாசிப்போம். வெளிச்சம் பிரகாசித்தது, தட்டி நல்லா பாருங்க. எல்லாரும் நல்ல நித்திரை. ஆண்டவர் பேதுருவை அழகா அப்படியே தெருவில் கொண்டு விட்டுக்கிட்டு மறைந்து போனார். பூட்டா இருந்து, சிறைச்சாலை பூட்டி இருந்து, எல்லாம் இருந்து. ஆனால் 1ஆம் காவலை கடந்து 2ஆம் காவலை கடந்து தெருவில் கொண்டு பேதுருவை விட்டு ஆண்டவர் தூதனானவர் மறைந்து போனார். அப்போ உங்களுக்கான உதவிக்கு அது எப்பேற்பட்ட சிறைச்சாலையை போல அடைக்கப்பட்ட சூழல் இருந்தாலும் உனக்கான உதவி, உங்களுக்கான உதவி நிச்சயமா உங்களை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மாற்றம் இல்லை. சந்தோஷமா இருங்க. உங்களுக்கான உதவி உங்களை தேடி வரும். இந்த வெயில் காலம் அக்கினி தழல் அடிக்கிற வேளை. ஒருவேளை இந்த அக்கினி சூழல்ல நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்படுற ஒரு சூழல் வரும்னு பயப்படுறீங்களா? பயப்படாதுங்க. நமக்கு தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். இதே போல அவங்க ஒன்றும் மேகஸ்தம்பத்தை கேட்கல, அக்கினி ஸ்தம்பத்தை கேட்கல. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பாய் நடத்த சித்தமானார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான பிள்ளையே, உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் இது போல பகல்ல மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துவார். ஒரு ஆபத்தை பார்க்க மாட்டீங்க, ஒரு நஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க, அக்கினியின் தாக்கத்தை நீங்க உணர மாட்டீங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியாக மேகஸ்தம்பத்தை அனுப்பினாரோ, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினாரோ, அதே போல மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உங்களுக்கு உதவி செய்யும். மாற்றம் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். பாருங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பாருங்க, இயேசு என்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன். உதவி எதிர்பார்த்திராத வேளையில் இயேசுவே வந்து உதவி செய்வார். வாசிக்க கேட்போம். மறுநாளிலே நாயினின் ஊருக்கு போனார். ஆண்டவரோடு கூட போனார்கள். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போனார்கள். ஒரே பையன். நானும் சொல்றேன்,
அவள் கைம்பெண்ணாய் இருந்தால் அவள் விதவையா இருக்கிறா. ஆ ஆ ஆ அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஆ வாலிபனை எழுந்திருன்னு சொல்லி எழுப்பி கையில் பிடிச்சு கொடுத்துட்டார். அந்த தாய்க்கு என்ன ஒரு பாரம், இனி நமக்கு படி அளக்க உதவி செய்ய கடைசி காலத்தில் கவனிக்க யாருமே இல்லையே நினைக்கக்கூடிய ஒரு சூழல். அதான் உண்மை. பையன் இறந்து போனான், இனி இந்த காரியம் நடக்காது, இனி இந்த காரியம் எனக்கு கிடைக்காது, இனி இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற கேஸ் எனக்கு ஃபேவராக வராது, இனி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த அரியர் பணம் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இனி இதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, என் கையை விட்டு நழுவிட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை. நாயினூறு விதவையை அந்த மகளை பார்த்தவர் ஆண்டவர் தானே வந்து அந்த வாலிபனை எழுப்பி அந்த தாயினுடைய கையில் கொடுத்து தாயினுடைய சந்தோஷம் மகிழச் செய்தால் இதே தேவன் உங்களுக்கு ஒன்றும் இழந்து போகாமல் அந்த மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். அதனால தான் சொன்னேன், விண்ணையும் மண்ணையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த தேவன் உனக்கான உதவியை அவரே வந்து செய்வார். ஒரு மாற்றமும் இல்லை. தானியேல் நமக்கு தெரியும் 3ஆம் அதிகாரத்தில் 7-17 வசனத்தில் இந்த தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்கலன்னா பரவாயில்லை. ஆனால் அதே அதிகாரத்தில் 27வது வசனத்தில் 24வது வசனத்தில் பாருங்க, ரொம்ப ஒரு எக்ஸலண்டான வார்த்தை தான். ஆமாம் 25வது வசனம். அதற்கவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவதை காண்கிறேன். 3 பேரை போட்டாங்க. இதான் உண்மை. போதும், அவ்வளவுதான். 3 பேரை தூக்கி போட்டாங்க அக்னிக்குள்ள, 4 பேர் உலாவுறாங்க. 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனை போல. நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் ஏசப்பா உங்க கூட வருவார். அவர் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரை தடைப்பட்டது எல்லாவற்றையும் தடைகளை நீக்கி போடுவார். சில சபைகளில் பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நான் சொல்றேன், அந்த பிரச்சனைக்கு கர்த்தரே வந்து முற்றுப்புள்ளி வைப்பார். சில இடத்துல வீட்டில் சகோதரருக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் இருக்கும், சகோதரிக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் இருக்கும், பெற்றோருக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் இருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு ஏசப்பா வந்து அந்த குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற கர்த்தராக இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், சமாதானம் நிலைத்திருக்க செய்ய கர்த்தர். உங்க வீட்டில் சமாதானம் தங்கும். சும்மாவா தானியேலை தூக்கி சிங்க கம்பியில போட்ட போது ராஜா வந்து கேட்டார்ல, தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆமாண்டவரே, அந்த தூதன் வாயை கட்டி போட்டார், சிங்கங்களின் வாயை கட்டி. அதே போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஏகோபித்து நிந்தித்து தூஷித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவதூறு வார்த்தைகளை பேசி உங்களை கட்சித்து கடிச்சு கொதலான்னு ஏகோபித்து நிற்கிறாங்களா, உங்க வாயெல்லாம் கட்டி போட்டுருவார் கர்த்தர். உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க. எசேக்கியா ராஜா சொன்ன சனகரிப்பு வந்து நிந்தித்து அவனை அவ்வளவு அசிங்கமாக பேசிடுவான். கர்த்தர் சொல்றார், நான் மூக்குக்குள்ள கயரை விட்டு இழுப்பேன். உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இதை செய்வார். கவலைப்படாதுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு தூதனை அனுப்பினார். சனகரிப்புக்கு பாளையத்தில் 1,85,000 பேரை சாட்சிட்டாரே. அந்த தூதனானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தான் சொன்னேன், அவரே வருவார், உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார். சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க. உங்கள் தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் தொழிலில் ஏசப்பாவே வந்து உதவி செய்வார். அந்த தொழிலில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பீங்க. இதுவரை நஷ்டத்தை பார்த்துருக்கலாம் ஒருவேளை, ஆனால் இனி நஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க. இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாக, மனமகிழ்ச்சியின் மாதமாக, மகிழ்ந்து கலிகுறு மாதமாக, வெயிலின் தாக்கம் இல்லாத மாதமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவுகளையும் பார்த்து அவரே வந்து உதவி செய்து மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு அப்படி
நல்ல கர்த்தராக இருந்து எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களுக்கு உதவியாளராக இருந்து எங்களுக்கு உதவி செய்து எங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நன்மை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை உதவிகளை பெற்று அனுபவிக்க என் தேவன் கிருபை கொடுங்க. நீங்களே வந்து உதவி செய்து அந்த குடும்பங்களை கரங்களில் தூக்கி வழிநடத்துங்க. ஆண்டவரே, தூதர்கள் அவர்களையும் அவர் செல்கிற வாகனங்களையும் கரங்களை ஏந்தி கொண்டு போங்க. யுத்தங்களின் செய்தி கேட்கும் போதெல்லாம் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையை வெளிநாட்டில் கேட்கிற எல்லா தேவ பிள்ளையும், கல்ஃப் கண்ட்ரீஸில் கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆமென்.